மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ட்ரெடிஷ்னலான, எல்லாருக்கும் பிடிச்ச தேன் மிட்டாய் அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான ஐட்டம் பார்க்கலாம். 1 கப் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு நான் மிக்சியில் நல்லா நைஸாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன். நிறையா தண்ணி ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றினா போதும். ஸோ நான் கம்மியாக ஊற்றி அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ நம்ம மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாவை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாவோட 2 பிஞ்ச் கலர் பொடி, கொஞ்சம் உப்பு. எனக்கு ரெட் கலர் கிடைக்கல, ஸோ அதனால் நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ரெட் கலர் வேணும் கிடைச்சா நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட நான் ஒரு 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுடுவோம். ஸோ இப்போ நம்ம சக்கரை பாவு செய்யலாம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் சீனி, 3/4 கப் தண்ணி, இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம சக்கரை பாவு செய்ய போயிடலாம். ஸோ ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டு அதோட தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இந்த சர்க்கரைக்கு சீனி நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு இதுக்கு 1 ஸ்டிங்லாம் வரணும்லாம் தேவையில்லை, 1/2 ஸ்டிங் வந்தால் போதும். நான் ஜஸ்ட்டு நல்லா கரைஞ்சி அந்த பிசுபிசுப்பு வந்தாலே போதும். இதுக்கு ஸ்டிங்ஸ்லாம் கணக்கு கிடையாது. அந்த பிசுபிசுப்பு சீனி கரைஞ்சி நல்லா பாயில் ஆனோடனே அதில் 1 ஸ்பூன் எலுமிச்சைப்பழம் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. சீனியெலாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ நல்லா பிசுபிசுப்பு தன்மையும் வந்துடுச்சு. இதோட நம்ம ஒரு 2 ட்ராப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாது, அதுக்காக தான். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, புளிச்சு போயிடும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜீரா பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நம்மளுக்கு பிடிச்ச யம்மியான தேன் மிட்டாய் செய்ய போயிடலாம். நான் இருப்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம தேன் மிட்டாய் செய்யலாம். இப்போ நீங்கள் தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு மாவை பார்த்தீங்கனாலே நல்லா கலர்ஃபுல்லாக ஆரஞ்சியாக இருக்குது. நீங்கள் இதை ரெட் கலர் போட்டிங்கன்னா அது ரெட் கலரில் இருக்கும், உங்களுக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும். நான் கலர் பொடி லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேன் மிட்டாய் போட ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிட்டாலும் நல்லா வராது. கரெக்டான ப்ரொப்போர்ஷனுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் தான் நீங்கள் மாவு போடும்போதே நல்லா உப்பிக்கிட்டு வரும். நல்லா உப்பிக்கிட்டு வந்தால் தான் அது ஜீரா பாவு போடும்போது நல்லா ஜீராலாம் உறிஞ்சி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம தேன் மிட்டாய் பாருங்கள் என்ன ஆரஞ்சியாக எவ்வளோ யம்மியாக நல்லா குட்டி குட்டி பலூன் மாதிரி இருக்குது. வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து ஜீரா பாவில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ பாருங்கள் நம்மளோட தேன் மிட்டாய் ரெடி ஆகிட்டு, நான் என்னோட இருக்கிற மீதி மாவையும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட யம்மியான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. அதை பார்த்தாலே எச்சு ஊறும். ஸோ இதே மாதிரி நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ரெசிபி தெரிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.